நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் சுக்கா. இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. அதுக்கு தான் இப்போ நான் முதல்ல ஒரு குட்டி ஜார் எடுத்துனுக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூனு சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் எடுத்துனுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூனு தனியா, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூனு மிளகு, அதுக்கப்புறமா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்திக்காங்க. நான் ஒரு 3 மிளகா எடுத்துனுக்கிறோம். இவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா நைஸாக மிக்சியில் போய் தூள் பண்ணின்னு வந்துடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதை ஆட்டி போடுறதுனால நம்மளுக்கு சுக்கா வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி சேர்க்கணும் இல்லையா மசாலா, அதனால பாருங்க. இப்போ நைஸாக இதே பவுடர் பண்ணின்னு வந்துட்டோம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் குட்டி குக்கர் எடுத்துனுக்கிறோம். இந்த குக்கரில் வந்து நான் 1/2 kg மட்டன் எடுத்து கழுவி வச்சுன்னுக்கிறோம். 1/2 kgக்கு இதில் இது நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். பாருங்க, குக்கரில் சேர்த்திட்டு நம்ம வந்து அரைச்சின்னு வந்தோங்க இல்லையா மசாலா, அது இது கூட சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்த்திக்கலாம், எது மிச்சம் வைக்கிறது வேணாம். நம்ம தேவையான அளவு மட்டும் தான் போட்டுனுக்கிறோங்க. பாருங்க, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. இது வந்து மட்டனில் இறங்கும் இல்லையா உப்பு, அதனால மீதி நம்ம அப்புறமா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஒரு 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். பாருங்க, ஒரு 1/2 கப்பு சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் லிட் போட்டு மூடி வச்சுட்டு விசில் விடலாம். பாருங்க, நான் எங்கள் குக்கரில் 4 விசில் விட்டுக்கிறோம். உங்கள் குக்கரில் உங்கள் விசில் எத்தனை மட்டன் எத்தனை விசில் வேகும்ட்டு நீங்கள் அதை பார்த்து விட்டுக்காங்க எத்தனை விசில் வேணும்னு. பாருங்க, 4 விசில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ இதை தூக்கி சைடில் வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம், எல்லாம் பாண்டில் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமாக்கிறது. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறோம். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். பாருங்க, இது போதும். இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி போட்டுடுறோம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 3 கொத்து எடுத்து கழுவி வச்சுக்கிறோம். இப்படி போட்டுடலாம். ஐயோ, 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். பெரிய வெங்காயம், ஆனால் இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எல்லாருந்தாலும் நான் பெரிய வெங்காயம் போடுறேன். வீட்டுக்கு இருந்தால் இன்னும் சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க, டேஸ்ட்டு செம்மையாக கொடுக்கும். இது வந்து ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் ப்ரௌன் ஆகி நல்லா வெடிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம நல்லா ப்ரௌனாக வெடிக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும். பாருங்க நண்பர்களே, இப்போ இவ்வளோ ப்ரௌன் ஆகிருக்குது. இந்த கட்டத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வெடிக்கலாம். பாருங்க, விசில் ஃபுல்லாக போயிருக்குது. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது மாதிரி 2 வந்துருக்குது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம்.
இது போக போக இது வந்து ட்ரை ஆயிடும். நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. ஏன்னா இதில் தண்ணி மாதிரி இருக்குது கிரேவி மாதிரின்னு. நம்ம இது நல்லா வெதுப்ப தான் இது வந்து ட்ரை ஆகும். இந்த கட்டத்தில் நம்ம வந்து உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட குறை இருந்தால் நம்ம வந்து இந்த கட்டத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம மட்டன் சுக்கா ரெடியாக இருக்குது. இவ்வளோ ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் ட்ரை வேணும்னா நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து இவ்வளோ அளவுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் இன்னும் ட்ரை வேணும்னா இப்படியே வச்சு நம்ம ரெடி போட்டோம்னா ஃபுல்லு ட்ரை ஆகும். ஆனால் இப்போ எனக்கு இந்த அளவு போதும். அதனால நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நம்ம மட்டன் சுக்கா ரெடி. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன். நன்றி.